நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வார பலன்கள். இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வார பலன்களில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஆவணி மாதம் 2ஆம் தேதி முதல், விசுவாசு வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையும், நம்முடைய 18/8/2025 முதல் 24/9/2025 வரையும், திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு சிரமம் இல்லாத வாரங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷன், போராட்டம், ஒரு மன அழுத்தம், இது எப்படி செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், இதெல்லாம் கிடையாது. அப்படியே சிரமம் இல்லாமல் எதையும் செஞ்சு முடிச்சுடுவீங்க. ஒரு விஷயத்தை காய் நகர்த்தணும், ஒரு சரியான ஒரு நபரை போய் பார்க்கணும், சரியான விஷயங்களை செய்யணும், உங்களுடைய உறவில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படிலாம் நீங்கள் இந்த வாரம் ரொம்ப யோசித்து குழப்பவே வேண்டாம். அப்படியே நீங்கள் டேக் டிசி அப்படின்ட்டு எல்லாமே கரெக்டாக போகுங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா, நம்ம சுற்றி உள்ள அத்தனை நபர்களுமே ஒரு இயக்கத்தை, நல்ல விதமான செயல்பாடுகளை உங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்களாக வேலை பாருங்கள். ஓகேவா? அவங்க எது செஞ்சுருவாங்களோ, இவங்க எது செஞ்சுருவாங்களோ, இதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு யாரும் எந்த ஒரு கஷ்டத்தையும், எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்க முடியாது. அதேபோல் சிம்ம ராசினியர்களில் யாரெல்லாம் கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இதை சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களோ, இந்த வாரம் அதை தொடங்கலாம். நீங்கள் தொடங்குவது மூலமாக அதில் வெற்றி கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். இந்த வாரத்தில் பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட, அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் தலைவிடுவதாக இருந்தால், அது சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் போய் முன்கூட்டி போய் நின்று செயல்படுத்த போகிறீங்க அப்படின்னா, உங்கள் கூட வர்றது யார், அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யார் வில்லங்கம் படுத்துகிறா, யார் வில்லங்கமானவங்க, இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு தலையிடுங்க. அவசரப்பட்டு போய் என்னால் முடியும்ல, நான் யாரும் நிரூபிப்பேன்ல அப்படின்னு சொல்லி தலையிட்டால் மட்டும் சில சிக்கல்கள், சில மன அழுத்தங்கள் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பில் சூழ்நிலை அமைஞ்சிடும். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த வாரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு. வேண்டாண்டா, பேசவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனைவி கோச்சிட்டு போயிருந்தாலும் சரி, அல்லது உங்கள் கணவர் உங்கள்கிட்ட பேசாமல் கோச்சிட்டு போனாலும் சரி, உறுதியாக திங்கக்கிழமையிலேருந்து புதன்கிழமை கூட உங்கள்கிட்ட பேசிடுவாங்க. ரொம்ப நாளாக பேசாமல் இருக்காருங்க, கஷ்டமாக இருக்குங்க, 1 மாதம் ஆச்சுங்க என்னுடைய கணவர் என்கிட்ட பேசி, அல்லது என் மனைவி என் மனசு விட்டு பேசி என்கிட்ட 1 மாதம் ஆச்சுங்க, நானும் அவங்க இறங்கி என்கிட்ட பேசிடுவாங்கன்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தோடையே காத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. அப்படி சும்மா ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுத்து விடுங்க. இல்லை ஒரு சின்ன ஒரு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உறுதியாக அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்பாடி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, உடனே உங்களை அழைப்பாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க. நான் இதுக்கு மிஸ்டு கால் கொடுக்கணும், ஏன்ட்டு அவள் தானே கோச்சிட்டு போனா, இல்லை அவர் தானே கோச்சிட்டு போனார் மட்டும் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து போனீங்கன்னா, இந்த வாரம் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகமாகி நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி, ஒரு சிறப்பான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். அதே போல் இந்த வாரத்தில் நீங்கள் 2 பேருமே ஏதாவது ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போய் அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அவங்க கூட சேர்ந்து டைம் செலவிடிங்க. நீங்கள் அவங்க எதிர்பார்க்குறது உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. சரியா? கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவி கணவனாக இருந்தாலும் சரி, அதாவது சிம்மராசியில் பார்க்குற ஆண் நேயர்களாக இருந்தால் உங்களுடைய மனைவியை சினிமா தேட்டருக்கு கூட்டு போங்க. அதாவது மனைவியாக இருந்தால் கணவரை கூட்டு போங்க. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் நல்லா உருவாகும். கொஞ்சம் டைம் அதிகமாக செலவழிச்சிங்க அப்படின்னா உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதாவது மனசு விட்டு பேசுனா பாரம் குறையுன்னு சொல்லி யார்கிட்டையோ போய் பேசுகிறதுக்கு உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கோங்க. இந்த வாரத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க போகுது. அதே போல் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வெளி நபர்கள்ட்ட யார்ட்டையும் இந்த வாரத்தில் சொல்லக்கூடாது.
அன்பையும் சொல்லக்கூடாது, சண்டையும் சொல்லக்கூடாது. இந்த ரெண்டையும் சொல்லும் போது தான் என்ன ஆகும், தேவையில்லாத டிப்ரெஷன், தேவையில்லாத குழப்பங்கள் வந்துடும். கவனமாக இருங்க, சிறப்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இந்த வாரம் உங்களுக்கான ஒரு அற்புதமான வாரம். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த வாரத்துக்கான பொது பலன்களை. இந்த பொது பலன்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% மாற்றத்தை கொடுக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய மனசில் உள்ள 1000 கேள்விகள், 1000 பதில்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நம்ம எளிமையான முறையில் துல்லியமாக கணித்து கூற முடியும். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்படுமா, இந்த முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு, அதாவது வாட்ஸ்அப் கால்லையோ, வாட்ஸ்அப் கால் மூலமாக, வீடியோ கால் மூலமாக பேசலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வாய்ஸ் கால் மூலமாக பேசலாம். உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த என்னென்ன கேள்விகளுக்கு பதில்கள் வேணுமோ, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கும் அல்லது நடக்காது என்ற செயல்பாடை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களோ, கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.